அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்னு சொல்லக்கூடிய கல்வி உதவித்தொகை சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வரோம். ஸோ நம்ம சேனல் மூலமாக நிறைய மாணவிகள் ஒவ்வொரு வருஷமும் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா AICTEங்கிற அமைப்போட ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். AICTEனா ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இந்தியாவில் வழங்கக்கூடிய எல்லா டெக்னிக்கல் படிப்புகளும் மற்றும் அந்த கல்வி நிறுவனங்களோட கண்ட்ரோல்ங்கிறது இந்த AICTE கீழே தான் வருது. ஸோ இந்த AICTEங்கிறதுல பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் டேரெக்டாக கொடுக்குறாங்க மாணவர்களுக்கும் மற்றும் மாணவிகளுக்கும். இதில் இப்போ அவங்க ஒரு 3 வகையான ஸ்காலர்ஷிப்புங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா AICTE ஸ்வநாத் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம், இது டிப்ளமா படிக்கிறவங்களுக்கும் தர்றாங்க, டிகிரி படிக்கிறவங்களுக்கும் தர்றாங்க. தென் AICTE பிரகதி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம், இது பெண்களுக்கு தர்றாங்க. AICTE சக்சம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது தராங்க. இந்த 3 பற்றின டீட்டெயில்ஸுமே இப்போ பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது அக்டோபர் 31, 2024 சொல்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு AICTE சக்சம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த AICTE சக்சம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உடல் ஊனமுற்றவர்கள், அதாவது டிசபிலிட்டி பர்சன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் தான் இந்த AICTE சக்சம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். இல்லை அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் ஸ்பெஷலி ஏபிள்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, இல்லை டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது பொருந்தும். நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு செகண்ட் இயர் ஜாயின் பண்ணி இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபேமிலி இன்கம்ங்கிறது 8 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணுங்கிறாங்க. அதுமாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இதில் செலக்ட் ஆகிறாங்க, இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு செலக்ட் ஆகிறாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 50,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு தர்றாங்க. ஸோ எத்தனை 3 வருஷமோ இல்லை 4 வருஷமோ அந்த படிப்புகளுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தர்றாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு 10th 12th மார்க் ஷீட், ஆதார் கார்டு, அதுமாதிரி பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், கல்லூரியிலிருந்து கொடுக்கக்கூடிய அட்மிஷன் லெட்டர், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபீஸ் பே பண்ண ரிசிப்ட், இதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணலாம். வித் பேங்க் பாஸ்புக் ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணலாங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா AICTE சக்சம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு. அது ரெண்டாவது முக்கியமான ஸ்காலர்ஷிப் இது என்ன பார்த்தீங்கன்னா AICTE பிரகதி ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ். இது முழுக்க பெண்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இது ஒவ்வொரு வருஷமே இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடந்த சில வருஷங்களாகவே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் எலிஜிபிள் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முதல் வருடம் இன்ஜினியரிங் சேர்ந்திருக்கக்கூடிய பெண்கள், இன்ஜினியரிங் இல்லைன்னா டிப்ளமோ சேர்ந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இது நீங்கள் AICTE அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலே போதும். அது டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கலாம், இல்லை பாலிடெக்னிக் காலேஜாக இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுமாதிரி லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது பொருந்துங்கிறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி 8 லட்சம் ரூபாய்க்கு அவங்க ஃபேமிலியோட இன்கம்ங்கிறது 8 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும். அதேமாதிரி +2 நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமே கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது கொடுக்குறாங்க. இதில் 5,000 ஸ்காலர்ஷிப்புங்கிறது, அது 5,000 ஸ்காலர்ஷிப்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், மிச்சம் இருக்கக்கூடிய 5,000 ஸ்காலர்ஷிப்புங்கிறது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தர்றாங்க, டிகிரி படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது இது ஒன் டைம் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது 50,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அலோகேட் ஆகும். அது நீங்கள் டிகிரி முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருடமுமே நம்மளுக்கு 50,000 ரூபாய் அலோகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது நம்மளுக்கு இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்ன அதே சேம் விஷயங்கள் தான். இது AICTE வெப்சைட்டில் தான் நம்ம போய் அப்ளை பண்ணணும். ஏன்னா அதில் அப்ளை பண்ணுறது தான் சரியான முறை. நிறைய கல்லூரிகளில் அவங்களே அப்ளை பண்ணுறாங்க. அப்படி ஒரு வேளை கல்லூரியில் அப்ளை பண்ணாமல் விட்டாங்கன்னா நீங்கள் மாணவிகள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஸ்வநாத் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது பார்த்திங்கன்னா யாருக்காக இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிடில் பேரண்ட்ஸ் இறந்தவங்க, இல்லை ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் பேரண்ட்ஸ் இறந்தவங்க, இல்லை சென்ட்ரல் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸில் இறந்தவங்க, அவங்களோட குழந்தைங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது சொல்கிறாங்க. இது மேபி ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறோம், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம், தேர்ட் இயரும் அப்ளை பண்ணலாம், ஃபைனல் இயரும் அப்ளை பண்ணலாம். இதேமாதிரி சேம் க்ரைட்டீரியாஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாங்கிறது 8 லட்சம் ரூபாய்க்கு சேலரி, அதாவது ஃபேமிலி இன்கம்ங்கிறது மிகாமல் இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே கிட்டத்தட்ட சேம் தான்.
ஸோ இதில் அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ் யாராச்சும் இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட அதை வச்சு அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஏஐசிடி வெப்சைட் மட்டும் நீங்கள் மற்ற வெப்சைட்ஸ்க்கு போகாமல் இந்த ஏஐசிடி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் மட்டும் நீங்கள் எதில் போய் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஏஐசிடியோட ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதில் போய் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய கல்லூரிகளே அப்ளை பண்ணி தர்றாங்க. அப்படி ஒருவேளை அப்ளை பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் மாணவிகள் நீங்கள் கொஞ்சம் முன்னெடுத்து நீங்களாகவே அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். கம்பல்சரி வந்து 5000 ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிக்கிறவங்களுக்கும் 5000 ஸ்காலர்ஷிப் வந்து டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க. ஸோ இதை வந்து யாருமே மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு அதாவது ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு முதல் வருடம் கல்லூரியில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவிகள், அதாவது இன்ஜினியரிங் மற்றும் டிப்ளமோ சேர்ந்திருக்கக்கூடிய மாணவிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.